குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்கிறது. தினமும் விதவிதமான தாக்குதல்களுடன் இரு தரப்பும் மாறி மாறி அறிவிப்புகள் வெளியிட்டு வருவது பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் ஓமனை ஒட்டியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக இருதரப்பும் கூறி வருகின்றன. இதனால் குழப்பம் நிலவுவதால் அந்த பகுதி வழியாக நடக்கும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக மீண்டும் கடற்படை தடை விதித்துள்ளதாக அமெரிக்கா நேற்று அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு எதிராக இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை தவிர 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களும் நூற்றுக்கணக்கான இராணுவ விமானங்களும் மேற்காசியா முழுதும் நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் எந்நேரமும் விழிப்புடனும் தாக்குதல் நடத்த தயாராகவும் உள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்காவுடனான தற்காலிக அமைதி ஒப்பந்தம் முற்றிலுமாக சிதைந்து விட்டதாக ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி கூறியதாவது: அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெறுமனே மீறவில்லை. கடல் முற்றுகை நடவடிக்கையின் மூலம் இந்த ஒப்பந்தத்தையே முற்றிலுமாக சிதைத்து தரைமட்டமாக்கிவிட்டது. எனவே இனிமேல் எந்த ஒப்பந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு இல்லை என்று அவர் கூறினார். இதற்கிடையே அடுத்த கட்டமாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை தாக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனால் மேற்காசிய பகுதியில் மீண்டும் பதட்டம் அதிகரித்துள்ளது.